இவ்வுலகத்துக்கு உத்தம தூதராகவும் சான்மார்க்க போதகராகவும் வந்துதித்த எம்முயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், வல்லவர்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹும் அவனுடைய தூதரும் எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் முடியுமான பிரகாரம் எடுத்து வாழுமாறு, எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத் வசியத் செய்து போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுவால் ரசூலால் சிறப்பிக்கப்பட்ட உலகத்தில் பெருமதிமிக்க நன்மைகளை ஈட்டுத்தரக்கூடிய புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் 2ஆம் வாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் கண்ணியமானவர்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பாக முத்தகீன்களை உருவாக்கும் ரமலான் என்று சொல்லக்கூடிய தலைப்பில்தான் இன்றைய ஹுத்பா அமையிருக்கிறது. இதில் பிரதானமாக 4 விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த ஹுத்பா அமையிருக்கிறது. அதில் 1 இபாதத் பற்றிய விளக்கம், 2 முத்தகீன் என்பவர்கள் யார், 3வது அந்த முத்தகீன்களுடைய பண்பு இந்த உலகத்தில் எவ்வாறு அமையும், 4வது ரமலானுக்கும் முத்தகீனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்ற இந்த 4 கேள்விக்குமான விடையாகத்தான் இன்றைய ஹுத்பா அமையிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இபாதத் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு நாங்கள் எல்லோரும் பொதுவாக ஒரு வரைவிலக்கணம் சொல்வோம். இபாதத் என்பது வணக்கம். இபாதத் என்பது அல்லாஹுவை தொழுதல், நோன்பு நோற்றல், சதக்கா செய்தல், திக்ர் செய்தல் போன்ற இந்த விடயங்களை நாங்கள் சொல்வோம். இபாதத்தை உலமாக்கள் 2 வகையாக பிரிப்பார்கள். எங்களுடைய பொதுவான கண்ணோட்டம் ஒன்று இருக்கிறது. இபாதத் என்பது நாங்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இன்னொரு கிரிகைகள் தான் இபாதத் என்று மேலோட்டமாக நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். உண்மையில் கண்ணியமானவர்களே, இபாதத்தை 2 வகையாக பிரிப்பார்கள். இபாதா தஅபுதியா அல்லது அஷ்ஆஇரியா என்று சொல்வார்கள். வணக்க வழிபாடு சார்ந்த இபாதத், நாங்கள் தொழுகின்ற, நோன்பு பிடிக்கின்ற, ஜக்காத்து கொடுக்கின்ற, சதக்கா செய்கின்ற, இப்படியான நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய அல்லாஹ்வோடு அல்லாஹ் கடமையாக்கிய இந்த வணக்க வழிபாடுகள், கிரிகைகள், இது ஒரு வகை. இன்னும் ஒரு வகை இருக்கிறது கண்ணியமானவர்களே, வாழ்வோடு சார்ந்த இபாதத். தனி மனிதத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் நான் எப்படி வாழ வேண்டும், ஜக்காத் அதாவது இந்த சமூகத்தோடு வாழுகின்ற போது நான் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நான் பிறப்பு தொடக்கம் இறப்பு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், இது அதே சமனான இன்னும் ஒரு பகுதி இபாதத்தில். நாங்கள் இப்பொழுது அல்லாஹ் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு இபாதத். அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை சந்திக்க இருக்கிறோம், அது ஒரு இபாதத். கண்ணியமானவர்களே, நாங்கள் சமூகத்தில் கஷ்டமானவர்களை தேடி அவர்களுக்கு சதக்காக்களை கொடுக்கிறோம், எங்களுடைய குடும்ப உறவை பேணி நடக்கிறோம், இது அனைத்தும் இபாதத். கண்ணியமான அல்லாஹுடைய பாதையில் தொழுகை, நோன்பு, ஜக்காத் எப்படி உலகத்தில் இபாதத்தாக இருக்கிறதோ இன்னும் ஒரு புறம் இருக்கிறது, இது மனிதர்களுக்கு விளங்குவது கிடையாது. நாங்கள் வெளியில் செல்கிறோம், பாதையில் ஒரு கல் கிடக்கிறது, இவர் நினைத்து கொண்டு செல்கிறார், இது யாராவது செய்தால் போதும் என்று நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், சதக்கா செய்கிறேன், இது என்னோடு போதும், நான் அல்லாஹ்வோடு நான் உறவாடத்தான் இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
அந்த வீதியில் இடைஞ்சல் தரக்கூடியதை அகற்றுவதும் இஸ்லாத்துடைய பார்வையில் இபாதத். ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கின்ற போது அவனுடைய தோளை தட்டி ஆறுதல் படுத்தி அவனுக்குரிய அந்த கஷ்டத்திலிருந்து அவனை நீக்குவதும் இபாதத் அல்லாஹுடைய பார்வையில். இப்படி இரண்டு பார்வையையும் நாங்கள் இபாதத்தை முழுமையாக பார்க்க வேண்டும். இந்த இபாதத்து தான், இதற்கு நாங்கள் ஒரு கருத்து சொல்லுவோம், வணக்க வழிபாடு. உண்மையில் நாங்கள் ஒரு அடிமை, அபுத் என்று சொன்னால் இஸ்லாத்தில் அடிமை என்று சொல்வார்கள். அப்துல்லா என்று சொன்னால் அல்லாஹுடைய அடிமை. அடிமை என்ற கருத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் இது இரண்டையும் உள்ளடக்கிவிடும். எப்படி என்றால், ஒரு அடிமை எஜமானுக்கு எல்லா நேரங்களிலும், அவன் எஜமானுக்கு உபகாரம் செய்கின்ற நேரத்திலும், எஜமானை விட்டு தூரமாக இருந்தாலும் சரி, என்ன காரியங்களில் ஈடுபட்டாலும் அந்த அடிமை என்ற உணர்வோடு தான் வாழ்வான். அவன் ஒரு வேலை செய்கின்ற போது அடிமை எனக்கு என்ன செய்வாரோ, இது அடிமை எஜமான் எனக்கு என்ன செய்வாரோ, எஜமான் இதை கட்டளையிட்டிருக்கிறாரா என்ற அந்த உணர்வோடு எல்லா நேரங்களிலும் வாழுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி இபாதத்தை நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். தொழுகைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல தன்னுடைய தனிமனித வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சதக்காக்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அதே போல முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். தான தர்மங்கள் செய்வதில் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல சமூகத்துடைய வாழ்க்கையில், சமூக வழக்கங்களில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு முஃமினில் சிறந்த முஃமின் தனி மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்வதை விட அவன் சமூகத்தோடு அண்டி பழகக்கூடிய ஒரு முஃமின் தான் இந்த உலகத்தில் சிறந்த முஃமின். ஏனென்றால் இபாதத் கண்ணியமானவர்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முழுமே இபாதத். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தில் உங்களை படைத்த நோக்கம் என்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் உங்களை படைத்திருக்கிறேனே, இது எதற்காக என்று சொன்னால் என்னை வணங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். யாராவது 24 மணித்தியாலங்களும் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு தொழ முடியுமா? தொழுகை நாம் கண்டிருப்போமா? கூடினால் 5-6 மணித்தியாலங்கள் குர்ஆன் ஓதுவதிலும் திலாவத் திக்ர் செய்வதிலும் தொழுகையில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் 24 மணித்தியாலமும் ஒருவர் பள்ளியில் அப்படியே இருந்து கொண்டு இபாதத் செய்ய மாட்டார். ஆகவே இபாதத் என்றால் அப்ப தொழுகை மாத்திரம்தான் இபாதத்தா என்று பார்க்கின்ற போது உண்மையில் கண்ணியமானவர்களே, பள்ளியை விட்டு வெளியில் சென்று எங்களுடைய சொத்துக்களை தேடுவதும் இபாதத் கண்ணியமானவர்களே. ஆகவே இந்த வசனத்துடைய விளக்கம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது, உன்னுடைய வாழ்க்கை முழுதுமே இபாதத். நீ தொழுகின்ற தொழுகை இபாதத், உன்னுடைய குடும்பத்தை அண்டி நடப்பது இபாதத். நீ தூங்கி எழுகின்ற போது இபாதத்துடைய அமைப்பில் எழ வேண்டும். ஒரு பயணம் செய்கின்ற போது அந்த பயணத்தில் துஆ இருக்கிறது, அதை நீ இபாதத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இபாதத்தை சரியாக புரிந்தால் முத்தகீன் என்பவர் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் எல்லோரும் ரமலான் மாதம் வந்தால் நாங்கள் சொல்லுகிறோம், இறை உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும், முத்தகீனாக ஆக வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானுடைய இலக்காக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிக்குள் வந்தால் மாத்திரம் இறை உணர்வு வருவது, பள்ளியை விட்டு சென்றால், தொழிலுக்கு சென்றால், ஏனைய காரியங்களுக்கு சென்றால் இறை உணர்வு இல்லாமல் வாழ்வது ஒரு முத்தகீனை உருவாக்காத கண்ணியமானவர்களே. இறை உணர்வு மிக்கவர்களை அப்படி உருவாக்காது. அவன் அனைத்து நிலையிலும் அல்லாஹுவை ஒரு அடியானாக, நான் ஒரு அடிமை, என்னை அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வை உருவாக்குவதுதான் இந்த ரமலான். அவர்தான் முத்தகீன். இபாதத்தை சரியாக விளங்கக்கூடிய ஒரு இறை உணர்வு மிக்க ஒரு அடியான், அவன் தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் அவன் இபாதத்தாக மாற்றிக்கொள்வான். நாங்கள் முத்தகீனை பற்றி யார் என்று பார்க்கின்ற போது இவர்களுடைய இலக்கு சொர்க்கமாகத்தான் இருக்கும். நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், நான் சொர்க்கத்தை நோக்கி நகர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு அமல்களிலும் ஈடுபடுவான்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முத்தகீனுடைய வாழ்க்கை அனைத்து நிலைகளிலும் அல்லாஹுடைய உணர்வோடு வாழ்வதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற, இந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கின்ற, எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு பண்பு. கண்ணியவான்கள், நான் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைத்து வாழ வேண்டும். தொழுகின்ற நேரத்திலும், நான் வெளியில் செல்லுகின்ற நேரத்திலும், நான் குடும்பத்தோடு உறவாடுகின்ற நேரத்திலும், தான தர்மங்கள் செய்கின்ற நேரத்திலும், எனக்கு என்னென்ன சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அனைத்து நிலையிலும் என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு, இறை உணர்வோடு வாழ்வதுதான் முத்தகீன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹும் அதைத்தான் சொல்கிறான். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முத்தகீன் என்பவர் யார் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்து விட்டோம். இறை உணர்வோடு இந்த உலகத்தில் அனைத்து நிமிடங்களிலும் வாழ்வார். இவர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது அல்லாஹ் இப்படி சொல்கிறான். இவர்களிடத்தில் ஒரு 7 பண்புகளை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இது அல்லாத பண்புகளும் அதிகமான பண்புகள் இருக்கிறது. இது மிக முக்கியமான பண்புகளாக அல்லாஹ், இதுதான் இறை உணர்வு மிக்க அடியார்கள், இப்படித்தான் வாழ்வார்கள், இப்படித்தான் பண்புகளை கொண்டிருப்பார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அதில் முதலாவது கண்ணியமானவர்களே, இவர்கள் தான் செய்த பாவத்துக்காக வேண்டி அடுத்த கணமே பாவ மன்னிப்பை தேடி விரைவாக செல்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னா அர்துஹா ஸமாவாதி வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். இந்த சுவர்க்கம் இருக்கிறதே, இந்த சுவர்க்கம் யாருக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இறை உணர்வு மிக்க அடியார்களுக்குத்தான் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லா நேரங்களிலும் பாவத்தை, நான் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், வஸாரிஉ, மிக அவசரமாக செய்வார்கள். நாளை செய்வோம், நாளை அன்றைக்கு செய்வோம், அடுத்த மணித்தியாலம் செய்வோம், அடுத்த தொழுகையில் செய்வோம் என்ற உணர்வு இவர்களுக்கு இருக்காது. அடுத்த கணம் என்னுடைய நேரம் இந்த உலகத்தில் இருக்கிறதா இல்லையா என்ற உணர்வோடு இஸ்திக்ஃபாரில் அவர்கள் ஈடுபடுவார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் முத்தகீன், இறை உணர்வு மிக்கவர்கள். நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேனா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனிதர் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மொடனாக, ஒரு முன்மாதிரியாக எடுக்க முடியுமான ஒரு மனிதர் என்று சொன்னால் அவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மனிதர் சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு நான் 70 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். யார் கண்ணியமானவர்களே? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூல், அல்லாஹுடைய தூதர், இந்த உலகத்தில் அல்லாஹ் இரக்கம் கொண்ட ஒரு மனிதர். அவர் சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு நான் 70 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். எப்படி வாழ வேண்டும் நாங்கள்? ஒரு இறை உணர்வு மிக்க முத்தகீன்கள். ரமலான் இதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அதனின் பக்கம் நாங்கள் விரைவாக செல்ல வேண்டும். இது ஒரு முத்தகீனுடைய முதலாவது பண்பாக இருக்கிறது. இது இல்லை என்று சொன்னால் ரமலான் எதிர்பார்க்கின்ற இறை உணர்வு இல்லை அடியார்களாக நாங்கள் மாற முடியாது. இது நாங்கள் தொடராக இது பயிற்றுவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ரமலானில் பயிற்றுவிப்பதன் மூலமாக ஏனைய மாதங்களில் இதை நாங்கள் அறுவடையாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். இது முதலாவது பண்பு முத்தகீனுடைய. இரண்டாவது பண்பை பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய செல்வத்திலிருந்து, அவர் ஒரு செல்வந்தனாக இருக்கலாம் அல்லது ஒரு ஏழையாக இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் நான் செல்வந்தனாக இருந்தால் மாத்திரம்தான் நான் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். என்னுடைய ஏழ்மையாக இருக்கின்ற போது நான் எப்படி செலவு செய்வது? என்னால் செலவு செய்ய முடியாதே, என்னிடத்தில் இருப்பது கொஞ்சம் தானே என்ற இந்த உணர்வோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இறை உணர்வு மிக்க மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய இரண்டாவது பண்பை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அவர்கள் செல்வ நிலையிலும் கஷ்டமான ஏழ்மையான நிலையிலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள். திடத்தில் பிரித்து பேசவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான்,
அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ராஇ, செல்வ நிலையிலும் ஏழ்மையான நிலையிலும் அவர்கள் மற்ற மனிதர்களுக்கு செலவு செய்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். சஹாபாக்கள் பெரும் பெரும் செல்வந்தர்கள் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார். வந்து அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு பசியாக இருக்கிறது, தற்சமயம் எனக்கு உணவு வேண்டும் என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவி இடத்தில் கேட்கிறார்கள். மனைவி தன்னுடைய வீட்டில் எந்த ஒரு உணவும் இல்லை என்று சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சபையில் இருந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி கேட்கிறார், இந்த மனிதருக்கு யார் இன்றைய நாள் உணவளிப்பீர்கள், யாரிடத்தில் உணவு இருக்கிறது என்று கேட்டவுடன் ஒரு அன்சாரி தோழர் அந்த இடத்திலிருந்து எழும்புகிறார். அந்த அன்சாரி தோழர் பொறுப்பேற்கிறார், நான் இவருக்கு இன்றைய இரவு உணவை நான் அளிக்கிறேன். தன்னுடைய வீட்டுக்கு அந்த சஹாபியை கொண்டு செல்கிறார். அன்சாரி தோழர் கொண்டு சென்றவுடன் கண்ணியமானவர்களே, தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்கிறார், உணவுகள் இருந்தால் கொண்டு வாருங்கள். மனைவி சொல்கிறாள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் உணவு இருக்கிறது, நமக்கு கூட உணவு இல்லை, பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. உணர்வை பாருங்கள் கண்ணியமானவர்களே. அவர் சொல்லுகிறார், இல்லை, பிள்ளைகளை தூங்க வையுங்கள் அவசரமாக, எங்களுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு உணவளிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அவருக்கு அந்த உணவை எடுத்து வாருங்கள், பிள்ளைகளை தூங்க வைக்கிறார்கள். உணவு கொண்டு வரப்படுகிறது, ஒரு விளக்கு இருக்கிறது, அந்த விளக்கில் அவருக்கான அந்த பகுதியை உணவை வைத்துவிட்டு இவரும் இந்த அவருக்கு முன் நிலையில் இருந்து கொண்டு உணவை சாப்பிடுவது போல சைகை செய்கிறார். அந்த விளக்கை அணைத்து விடுகிறார். அந்த மனிதர் அந்த உணவை, அந்த பிள்ளைகளுக்கு வைத்து அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அவர் வெளியே செல்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்தை, இப்படி செய்த இந்த காரியத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அல்லாஹுடைய தூதர் காலையில் அந்த சஹாபியை சந்திக்கிறார். நீங்கள் செய்த இந்த காரியத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டான். எப்படி சொல்கிறான்? وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ, தங்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய தோழர்களுக்காக அவர்கள் கொடுக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்படிப்பட்ட உணர்வு கண்ணியமாக! தனக்கு இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இருக்கிறது, உண்மையில் ஏழ்மை. ஆனால் வந்த மனிதன் வெறும் கையோடு செல்லக்கூடாது. இன்று நாங்கள் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாங்கள் ஒரு ஏழை எங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற போது நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற உணவை பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே சமைத்த உணவை கொடுத்துவிட்டு புதிதாக சமைக்கின்ற உணவை சாப்பிடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் ஒருவருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு விருப்பமாக என்னென்ன செல்வங்கள் இருக்கிறதோ அதிலிருந்து செலவு செய்யுங்கள். விருப்பமில்லாததிலிருந்து, மேலதிகமாக இருக்கிறது என்ற அந்த பண்பிலிருந்து நீங்கள் செலவு செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். உடனேயே அந்த வசனத்தை கேட்ட ஒரு சஹாபி தனக்கு சொந்தமான பெரும் ஒரு தோட்டத்தை, 600 ஈச்சம்பழங்கள் நிறைந்த அந்த தோற்றத்தை அப்படியோ கொடுத்து வருகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு மிகவும் விருப்பமானது. கண்ணியமானவர்களே, இது ஒரு முத்தகீனுடைய இறை உணர்வு மிக்க ஒரு மனிதனுடைய உணர்வாக இருக்கிறது. இந்த உணர்வு இந்த ரமலானில் வர வேண்டும். வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு முத்தகீனாக மாறுவது என்பது ஒரு கவலைக்கிடமான விடயமாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாங்கள் படிக்கின்ற போது ரமலான் மாதத்தில் மின் ரீஹில் முர்சலா என்று வருகிறது. வீசுகின்ற காற்றை விட அல்லாஹ்வுடைய தூதர் செலவு செய்வார்கள். தன்னிடத்தில் கிடைக்கின்ற அனைத்தையும் மற்ற மனிதர்களுக்கு செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மற்ற மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு புனிதமான மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். இது இறை உணர்வு மிக்க மனிதர்களுடைய பண்பாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ் மூணாவது அவர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது
கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபத்தை விழுங்கி விடுவார்கள். கோபம் வரும், ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். அடக்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்ன நிலையிலும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கோபம் வராது. அல்லாஹுடைய தூதரை பாருங்கள் கண்ணியமானவர்களே. அல்லாஹுடைய தூதர் எச்சந்தர்ப்பத்திலாவது கோபப்பட்டாரா என்ற ஒரு கேள்விக்கு விடையை தேடி பாருங்கள். எந்த புத்தகத்திலும் கிடைக்காது. 60 வருடம் வாழ்ந்த அந்த மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கோபப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் எங்களை விட அநீதி இழைக்கப்பட்டவர், துன்புறுத்தப்பட்டவர், துயரத்துக்குள்ளானவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்ணியமானவர்கள். கோபப்பட்டது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு காட்டரபி வந்து அல்லாஹுடைய தூதருடைய அங்கியை பிடித்து பின்னால் நின்று இழுக்குகிறார். அல்லாஹுடைய தூதருடைய கழுத்து அப்படியே இறுகி, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய அந்த அங்கியை இழுத்ததன் காரணமாக அவருடைய கழுத்து சிவக்கிறது. கேட்கிறார், பிடித்து உனக்கு வழங்கப்பட்ட செல்வத்திலிருந்து எனக்கு தந்து உதவு என்று அவர் கேட்கிறார். அவருடைய செல்வம் அல்ல, அவருடைய பணம் அல்ல, அவர் கொடுத்த பணம் அல்ல. அல்லாஹுடைய தூதரிடத்தில் அவர் வந்து கேட்கிறார், எனக்கு உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்திலிருந்து எனக்கு கொடுக்க வேண்டும். அங்கியை பிடித்து இழுத்து அவருடைய தொண்டை பகுதி அப்படியே சிவந்து விடுகிறது, கழுத்து பகுதி. சிரித்த முகத்தோடு புன்னகைத்தவர்களாக அவர்களை திரும்பி அந்த சஹாபியை, அந்த காட்டரபியை திரும்பி பார்த்து கொண்டு, இவர் கேட்பதை கொடுத்து விடுங்கள் என்று சிரித்த முகத்தோடு அனுப்புகிறார். கோபம் எங்கே கண்ணியமா? எங்களுக்கு இதே சம்பவம் நடந்தால் நாங்கள் எப்படி இருப்போம்? அல்லாஹுடைய தூதர் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். அனைத்து மனிதர்களும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிறிய சிறிய பிள்ளைகளுடைய கரங்களில் கற்களை கொடுத்து அடிக்குமாறு ஏவுகிறார்கள். அல்லாஹுடைய அந்த தூய மேனியிலிருந்து, அல்லாஹுடைய தூதருடைய அந்த தூய மேனியிலிருந்து இரத்தம் சொட்டி சொட்டி ஒழுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய அணிந்திருக்கின்ற செருப்பு இரத்தம் அப்படியோ மூடிக்கொள்கின்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய அந்த புனிதமான மேனியிலிருந்து இரத்தம் ஒழுகிறது கண்ணியமாக. அந்த இடத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இந்த சமூகத்தை அழித்து விடவா என்று கேட்கிறார். இந்த நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அழிக்க வேண்டாம். இவர்கள் இல்லை என்று சொன்னாலும் இவர்களுக்கு பின்னிருப்பவர்களுடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். எப்படி மன்னிக்கும் தன்மை கண்ணியமானவர்களே! கோபம் எங்கே? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு இறை உணர்வு மிக்க ஒரு அடியானிடத்தில் இருக்க வேண்டும். கோபத்தை அடக்கிக் கொள்பவன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அனைத்து விடயத்திலும் உயர்ந்தவனாக மாறுகிறான். கோபம் ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகள் அனைத்தையும் இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்கிவிடும். ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதராக இருப்பார், ஆனால் கோபப்படக்கூடியவராக இருந்தால் அவருடைய அனைத்து நல்ல பண்புகளும் மறைக்கப்பட்டு இவர் மோசமானவர் என்றுதான் சொல்வார். என்றால் கோபத்துக்கு அப்படி ஒரு பண்பு இருக்கிறது கண்ணியமாக. கோபத்தை விழுங்கி விடுவார்கள் இறை உணர்வு பெற்றவர்கள். அவர்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள். இப்படி வாழ வேண்டும் இறை உணர்வு மிக்கவர்கள். அதே போல் அல்லாஹ் தொடராக சொல்லுகிறான், மனிதர்களை மன்னிப்பார்கள். மனிதர்களை மன்னிப்பார்கள். இந்த உலகத்தில் தனக்கு செய்த அநியாயம் செய்த ஒரு மனிதன் இருக்கிறானா? தனக்கு கஷ்டமான நிலையில் உதவாத ஒரு மனிதன் இருக்கிறானா? குடும்பத்தில் தனக்கு எல்லா நிலைகளிலும் உதவாத ஒருவர் இருக்கிறாரா? எனக்கு கோபம் அவர் மீது இருக்கிறது. ஆனால் இறை உணர்வு மிக்க அடியானாக நீங்கள் இந்த ரமதானில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், இறை உணர்வு மிக்க மனிதனுடைய 4வது பண்பு மற்ற மனிதனை மன்னிக்கின்ற பண்பு. மன்னித்து விட வேண்டும் கண்ணியமா. நாங்கள் எல்லோரும் என்ன பெரிய கஷ்டத்தோடு பிரச்சனையோடு வாழுகிறோம். அல்லாஹுடைய தூதரை விட கண்ணியமாக தான் பிறந்து வளர்ந்த அந்த இடத்தை விட்டு விரட்டினார்கள். அல்லாஹுடைய தூதரை தான் நேசித்த அந்த ஊரை விட்டு, மக்கமா நகரை விட்டு பிரிகின்ற போது அழுத வண்ணம் ரசூலுல்லாஹ் அந்த நிலத்தை விட்டு பிரிகிறார்கள். இருக்கின்ற போது சொத்துக்கள், உடைமைகள் அனைத்தையும் இல்லாமல் தான் ரசூலுல்லாவை வெளியில் செல்கிறார்கள்.
அல்லாஹுடைய தூதர் சந்தர்ப்பத்தில் மக்கா அல்லாஹுடைய தூதருடைய கைக்குள் வருகிறது. மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். அனைத்து குறைஷிகளும் அல்லாஹுடைய தூதருக்கு அநியாயம் செய்த, சொந்த சாச்சாவை கொலை செய்த அனைவரும் அந்த இடத்தில் நிற்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் பார்த்து கேட்கிறார், மா தரவுன இன் அன்னனி ஃபாயிலுன் பிக்கும், உங்களுக்கு நான் தற்பொழுது என்ன செய்வேன் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டவுடன் அந்த குறைஷி காபிர் அநியாயம் செய்த அந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சிறந்த சகோதரனின் மகன், நீங்கள் ஹைர் நல்லதைத்தான் செய்வீர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சமூகம் எப்படி ரசூலுல்லாவை விளங்கி இருந்தது? ரசூலுல்லாவுக்கு அநியாயம் செய்த, அக்கிரமம் செய்த அந்த சமூகம் அல்லாஹுடைய தூதர் இப்படி கேட்கிறார், நான் என்ன செய்வேன்? நீங்கள் எனக்கு செய்த அந்த சோதனை வேதனைகள் இருக்கிறதே, இதனால் நான் இதெல்லாம் அனுபவித்து நான் உங்களை இப்பொழுது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறீர்கள், இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்பதை நீங்கள் நினைப்பீர்களா என்று கேட்டவுடன் இந்த மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நலவைத்தான் செய்வீர்கள். உடனே ரசூலுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தார்களோ அதே போல உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று இந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் எப்பொழுது இருப்போம், எப்பொழுது போவோம் என்பது எங்களுக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, சொந்த தாய் தந்தையுடைய மையத்துக்கு கூட வரமாட்டேன் என்று சபதமிட்டு கொண்டு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நோன்பு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தாற்பயத்தை செய்ய போகிறது? நோன்பில் தொழுகிறோம், ஜகாத்து செய்கிறோம், சதக்கா செய்கிறோம். நீங்கள் நினைத்து விடாதீர்கள் இது மாத்திரம்தான் இறை உணர்வு மிக்க அடியார்களுடைய பண்பு என்று. நான் ஏற்கனவே சொன்னேன், இபாதத் என்பது அது மாத்திரமல்ல, மற்ற மனிதனை மன்னிப்பதும் இபாதத்தில் உண்டு. மற்ற மனிதனோடு சிரித்து வாழ்வதும் இபாதத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு நல்ல அடியார்களுடைய பண்பாக இருக்கிறது, ஒரு இறை உணர்வு மிக்க மனிதர்களுடைய பண்பு. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தொடராக சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் வ ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம். அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் இந்த உலகத்தில் மானக்கேடான வெறுக்கத்தக்க ஒரு பாவத்தை செய்து விடுகிறான். இறை உணர்வு மிக்க அடியார்களுடைய பண்பாக இன்னும் ஒரு பண்பை சொல்கிறான். அல்லாஹ் தப்பித்தவரை ஒரு பாவத்தை செய்கிறான், ஒரு மானக்கேடான பாவத்தை செய்கிறான், பாவத்தில் விழுந்து விடுகிறான். இந்த நேரத்தில் இறை உணர்வு மிக்க மனிதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ذكرுல்லாஹ், அவன் பாவம் செய்த அடுத்த கணம் அவன் பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹுடைய சிந்தனை வந்துவிடும். நான் இந்த பாவத்தை செய்து விட்டேனே, இது என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்க கூடாதே என்ற அந்த உணர்வோடு அவன் அல்லாஹுவை ذكرுல்லாஹ் ஞாபகப்படுத்த ஆரம்பிப்பான். ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அவனுடைய அந்த பாவத்துக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், இந்த உலகத்தில் நீங்கள் செய்த பாவத்தை, நீங்கள் செய்த காரியங்களை மன்னிப்பதை அல்லாஹ்வை தவிர யாரால் முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் செய்கின்ற பாவத்தை அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாராலும் மறைக்க முடியாது. நாங்கள் செய்கின்ற பாவத்தை வெளிச்சம் போட்டு காட்டினால் இந்த உலகத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. இரக்கமுள்ள அந்த ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது கொண்ட அன்பு, பாசம், கருணையின் காரணமாக எங்களுடைய பாவத்தை மன்னித்து மன்னித்து சுவர்க்கத்துடைய அடியார்களாக எங்களை ஆக்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், எங்களுடைய அல்லாஹுவை, எங்களை படைத்த ரப்பை இறை உணர்வு இல்லாத ஒரு அடியானாக இந்த உலகத்தில் எப்படி என்னுடைய நிமிடத்தை கழிப்பேன்? எப்படி இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது அல்லாஹ் விரும்புகின்ற அடியானாக இல்லாமல் நான் இந்த உலகத்தை விட்டு மரணிப்பேன்? இறை உணர்வை இந்த ரமலான் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரமலானை நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் இறை உணர்வு வருகிறது. அதை கடந்தால் அடுத்த கணம் ஷைத்தானியத்தான பாதையை நோக்கி செல்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமலான் அப்படி அல்ல. நாங்கள் ரமலானுடைய மனிதர்களாக வாழ வேண்டாம். ரமலான் எதிர்பார்க்கின்றது அல்லாஹுடைய மனிதர்களாக வாழ வேண்டும் என்று. அதற்காக வேண்டி ரமலான் பயிற்றுவிக்கிறது. அந்த பயிற்றுவிப்பை பெற்று ரமலானிலும் ஏனே மாதங்களிலும் நாங்கள் இபாதத்தை, இறை உணர்வு மிக்க அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும்.
ஆகவேதான் நாங்கள் ஒரு முத்தக்கீனாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்ற அந்த பண்பை பார்க்கின்ற போது தான் செய்த பாவத்துக்காக வேண்டி விரைந்து செல்லுதல், அதே போல தன்னிடத்தில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தல், அதே போல கோபத்தை அடக்கிக் கொள்ளல், அதே போல தனக்கு மனிதர்கள் செய்கின்ற அந்த அநியாயத்தில் அனைத்தையும் மன்னித்துவிட்டு அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு இருத்தல், அதே போல ஏதாவது தவறு செய்தால் உடனே அல்லாஹுவை ஞாபகப்படுத்தல், அதே போல அல்லாஹுடைய இந்த இறைவேதத்தை பின்பற்றக்கூடிய அந்த உணர்வை ஏற்படுத்தல் என்ற இந்த பண்புகளை நாங்கள் பார்த்தோம். ஆகவேதான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற இந்த பண்புகளை நாங்கள் சுமந்தவர்களாக இந்த ரமலானை கழித்து அதில் பயிற்றுவிக்கக்கூடிய அடியார்களாக எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் இறை உணர்வு மிக்க அடியார்களாக எங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னையே அனைத்து நேரங்களிலும் அனைத்து சதா நேரங்களிலும் உன்னுடைய உணர்வோடு வாழக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ்.